ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை உங்களை தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் சந்திக்கவும், ஆண்டவர் திருவார்த்தைகளை தியானம் பண்ணவும், ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாரா. இப்பொழுது கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திரு கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் விலகட்டும் சுவாமி. இதை கேட்கிற பார்க்கிற ஜனங்கள் மத்தியிலே உமது வல்லமை விளங்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஜெபத்தை குறித்த ஒரு முக்கியமான சத்தியத்தை தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய எப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நமக்கு பதில் கொடுப்பார் என்பதை குறித்து வேதத்திலிருந்து சில ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க்கு சுவிசேஷம் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். விசுவாசமுள்ள ஜெபத்துக்கு எத்தனை வல்லமை இருக்கிறது என்பதை ஆண்டவர் இங்கே நமக்கு போதிக்கிறார். விசுவாசமுள்ள ஜெபம் என்று சொன்னால், எவைகள் முடியாது என்று நாம் நினைக்கிறோமோ அவைகளை முடியும்படி செய்வதுதான் விசுவாசமுள்ள ஜெபம். மறுபடியும் சொல்கிறேன், எவைகளை முடியாது என்று நாம் நினைக்கிறோமோ இது அவ்வளவுதான், இனி நடக்காது, இதற்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது என்று முடிவு கட்டிவிட்ட காரியங்கள், எவைகள் முடியாது என்று நாம் நினைக்கிறோமோ அவைகளை முடியும்படி செய்வது நமது விசுவாசமுள்ள ஜெபம் என்று ஆண்டவர் இயேசு இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்கிறார். நீங்கள் மார்க் 10:27 வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அங்கே வரும். வாசிக்கலாமா? மார்க்கு 10:27. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனால் கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்போ தேவனாலே எல்லாம் கூடும்னா, விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் அவரால் கூடும். இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, சில விஷயத்தை நீங்கள் முடிவு கட்டியிருக்கலாம், இது அவ்வளவுதான், நடக்காது என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் முடியாததை முடியும்படி செய்யும் என்று ஆண்டவர் இயேசுவே சொல்கிறாருங்க. அதாவது ஜெபத்தில் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்படி சொல்கிறாருங்க. அதாவது இன்னும் கூட சொல்லுகிறேன், நாம் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறோமோ அவர்களை பெற்றுக்கொண்டதாகவே விசுவாசியுங்கள் அப்படி சொல்கிறேன். சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், நீங்கள் பல மாதங்களாய் பல வருடங்களாக கூட ஜெபிக்கலாம். ஆண்டவர் சொல்கிற விசுவாசமுள்ள ஜெபம்னா அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் விசுவாசிங்கள் அப்படி சொல்கிறார். அதாவது ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலையா, வந்துவிட்டது போல் எதிர்பார்த்து நீங்கள் காத்திருங்கள் சொல்கிறாருங்க. நல்லா கவனிக்கணுங்க. ஆண்டவர் தம் சீசர்களுக்கு டீச் பண்ணுறதெல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள். இன்னும் ஜெபத்துக்கு பதில் வரவில்லையா, ஸ்தோத்திரம், வந்து விட்டதாக விசுவாசியுங்கள் அப்படின்னு சொல்கிறாருன்னா எவ்வளோ முக்கியமானதுங்க ஜெப குறிப்பு அது. அதாவது விசுவாசம் அப்படின்னாவ அதுக்கு விளக்கத்தை இலக்கணத்தை எபிரேயர் 11:1 பார்க்குறோம். விசுவாசத்துக்கென்றே எழுதப்பட்ட அற்புதமான ஒரு அதிகாரம் எபிரேயர் 11. அது எப்படி தொடங்குது பாருங்க. 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அதுதாங்க விசுவாசம்.
காணப்படாதவள் நிச்சயம். இன்னும் வரலையா பதில்? வந்து விட்டதாக விசுவாசியுங்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. இதோட இன்னொரு விஷயத்தும் கூடவே மனசில் வைக்கணும், இதையும் மறக்கக்கூடாது. அது என்னன்னா, நாம் ஜெபிப்பது அவருக்கு சித்தமானதாக இருக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் ஜெபிக்கிற காரியங்கள், ஜெபத்தில் வைக்கிற குறிப்புகள், அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். நாம் எதை கேட்டாலும் அவர் நாமத்தில் கேட்டால் கொடுப்பேன்னு சொல்கிறாருங்க. ஆனால் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக ஸ்தோத்திரம் பதில் செய்வேன்னு சொல்கிறாரு என்றால் அவருக்கு அது சித்தமாக இருக்கணுங்க. அப்பொழுதுதான் நீங்கள் பல மாதங்களாய் வருடங்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்துக்கு பதில் வந்துவிட்டதாக விசுவாசிங்கள் அப்படி சொல்கிறார். இன்னொரு வருஷத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 5:14-15. 1 யோவான் 5:14-15. நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். பார்த்தீங்களா, யோவான் அது கரெக்டாக சொல்றாருங்க. அப்போ அவர் சித்தப்படி இருக்கணும். நம்ம எதை கேட்டாலும் அவருக்கு சித்தமாக இருக்கணும். நான் சொன்னது போல குமாரனில் பிதா மகிமைப்பட வேண்டும். அதாவது நாம் ஒரு ஜெபக்குறிப்பு வைத்தால் அதற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தால் அதில் ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா, அவர் நாமத்துக்கு மகிமைதானா அது என்று நாம் யோசித்து ஜெபம் பண்ணணுங்க. நீங்கள் எதை கேட்டாலும் சரி கொடுப்பாருங்க. ஆனால் ரகசியம் இதுதான், அவர் சித்தமாக இருக்கணும். அது பதில் கொடுக்கும்போது அவருக்கு மகிமை கொண்டு வர வேண்டும். இப்போ நீங்கள் வாசிங்க யோவான் 14:14 முதல்லையும் 13 வாசிங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். பார்த்தீங்களா, ஆகவே தான் அவர் சித்தமானபடி கேட்கணும்னுங்க. ஆகவே இதை கேட்டுக்கொண்ட கர்த்தரி பிள்ளைகளே, ஜெபம் கேட்கப்படுவதற்கு ரகசியம் இதுதாங்க. அவருக்கு சித்தமானதை கேளுங்கள், இது உமக்கு சித்தமானதா என்றும் ஜெபியுங்கள். அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படி விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்து விட்டு எதிர்பார்ப்போடு காத்திருக்கணுங்க. அதுதான் இன்னைக்கு செய்தி. நமக்கு நம்ம செய்தியின் தலைப்பு எதிர்பார்ப்போடு ஜெபித்தல். அப்போ ஒரு தேவ சமூகத்தில் ஜெபக்குறிப்பு வைத்து விட்டு எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருக்கணும், எதிர்பார்ப்போடு ஜெபிக்கணும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்து விட்டார் என்று ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் ஜெபிங்க, ஜெபத்தில் காத்திருங்கள். அதுக்கு தான் தலைப்பு எதிர்பார்ப்போடு ஜெபித்தல். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளுங்க ஜெப வீரன் தாவீது. தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும், என் ஆத்துமாவே நீ காத்திரு அப்படி சொல்றாரு பாருங்க. என்ன ஆழமான ஒரு விசுவாசங்க அது. நான் நம்புகிறது அவராலே வரும், ஆகவே நான் காத்திருப்பேன். ஒரு எதிர்பார்ப்போடு இதை கேட்கிற கர்த்தர் பிள்ளைகளே, அப்படி எதிர்பார்ப்போடு ஜெபத்திலே தரித்திருங்கள். நிச்சயமாய் உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். பல மாதங்களாக வருடங்களாக ஜெபித்திருக்கீங்களா? ஒரு எதிர்பார்ப்போடு இருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். இந்த 62 சங்கீதம் 5 நான் நம்புகிறது அவராலே வரும். ஃபார் மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஃப்ரம் ஹிம். அது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் வருதுங்க. ஏதை நான் சொல்கிறேன்னு ஆங்கிலத்தில் இந்த வார்த்தைக்கு மூல பாஷையை பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, கிரேக்க வார்த்தையை. இந்த எக்ஸ்பெக்டேஷன் நான் நம்புகிறது அப்படின்ட்டு தமிழுக்கு ஆங்கிலத்தில் இப்படி எழுதியிருக்காங்க, மை எக்ஸ்பெக்டேஷன். இதுக்கு 2 வார்த்தை கிரேக்கத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. என்னென்னா, ஒன்று
எக்டெக்கோமாய் ஒன்று, ரெண்டாவது அப்போக்காரா டோக்கியா அப்படின்னு, அப்போக்காரா டோக்கியா அப்படி 2 வார்த்தை வருதுங்க. இந்த 2 வார்த்தைக்கு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. இதை புரிந்து கொண்டால் உங்களுக்கு சொல்ல போகிற செய்தி எளிதாக இருக்குங்க. ஆகவே மூல பாஷை நம்ம சில முக்கியமான வார்த்தைகளை மூல பாஷையில் போய் பார்க்குறது நல்லது. அதுக்கு நிறைய வேதாகம வியாக்கியான புஸ்தகங்கள் இருக்கிறது மற்றும் நிறைய பரிசுத்தவான்கள்லாம் இந்த மூல பாஷை அறிந்து கொள்வதற்கென்றே புஸ்தகங்கள் எழுதி வச்சிருக்கிறார்கள். விளக்க புஸ்தகம்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இதில் முதல்ல எக்டெக்கோமாய் அப்படின்னா ஒருவரிடம் இருந்து எதையாவது பெறும்படி காத்திருப்பது. நல்லா கவனிக்கணுங்க. ஒருத்தரிடம் இருந்து எதையாகில் ஒன்றை பெறும்படி காத்திருப்பது. இப்போ ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் கொடுப்பார் என்று நாம் காத்திருப்பது, ஜெபித்து விட்டு காத்திருப்பது, அல்லது ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் கொடுப்பார் என்று ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்து ஜெபிப்பது அப்படின்னு அர்த்தங்க. அதுக்கு 2வது வார்த்தை என்னன்னா அப்போ கராடோக்கியா அப்படின்னு வருது. அதுக்கு என்னன்னா ரொம்ப அருமையான ஒரு ஆழமான மீனிங்க. தலையை உயர்த்தி பார்த்து காத்திருப்பது. பவுல் சொல்றார், புருஷர்கள் எல்லா இடங்களையும் தங்களை கைகளை பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபிங்கன்றாங்களே, அது போல இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்கள் தலையை உயர்த்தி பார்த்து நீங்கள் காத்திருங்கள் அப்படின்னு. உதவி வரும் கண்மலை நோக்கி நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது போல ஸ்தோத்திரம், பரலோகத்துக்கு நேராக தலைகளை உயர்த்தி, ஆண்டவருக்கு நேராக தலைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு பதில் தர மாட்டீரா என்று சொல்லி தலைகளை உயர்த்தி பதில் தருவார் என்று காத்திருப்பது. அதுக்கு பேர் தாங்க இந்த 2வது வார்த்தை. என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அதாவது அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் என்று ஆர்வத்தோடு காத்திருக்கிறது. இந்த கேட்குற கத்திரி பிள்ளைகளே, ஒவ்வொரு வரி மனதில் நீங்கள் எழுதி வைத்து கொண்டு இது அப்படியே விசுவாசிங்க. ஜெபித்து கொண்டு கத்திரி பிள்ளைகள் பல மாதங்கள் வருடங்கள் பதில் வரலையா, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, ஜெபத்தை நிறுத்திடாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக பேசுகிறார். ஸ்தோத்திரம். ஒரு எதிர்பார்ப்போடு ஆர்வத்தோடு தலையை உயர்த்தி அவர் எனக்கு பதில் கொடுப்பார் என்று ஆண்டவரின் திருமுகத்தை நோக்கி பார்த்து அவர் கைகளை நோக்கி பார்த்து காத்திருங்கள். எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் வரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதக்காரர் சொல்றது போல, வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கையில் நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டின் கைகள் நோக்கி இருக்குமா போல, ஓ எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்படின்னு அருமையான ஒரு சங்கீதம் பாருங்க. அதை போல் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிற வரையிலும் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருங்கள், எதிர்பார்ப்போடு ஜெபியுங்கள். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். அப்புறம் கூட இந்த 2 வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தத்தை சொல்லி நம்ம குறிப்புகளை கவனிக்கணுமே. இதில் என்ன சொல்றாருன்னா, அந்த முதல் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நமது சிந்தையை திசை திருப்பக்கூடிய சக்திகளை புறம்பே தள்ளிவிட்டு காத்திருப்பது. நமது சிந்தையை திசை திருப்புகிற சக்திகள் ஏராளமாக இருக்கிறது. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப தொந்தரவுங்க. ஜெபிக்கிற நேரத்தில் தான் 1000 பிரச்சனை சாத்தான் கொண்டு வருவான், மனுஷனும் கொண்டு வருவாங்க. அப்போ ஜெபிக்காதபடிக்கு திசை திருப்ப சக்திகள் இருக்கிறது, நிறைய சக்திகள் இருக்கிறது. அவைகளை புறம்பே தள்ளிவிட்டு நீங்கள் ஜெபத்தோடு எதிர்பார்த்து காத்திருங்கள். அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை, சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கிறது தாங்க ஸ்தோத்திரம், திசை திருப்பக்கூடிய சக்திகள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அவைகளுக்கு இடம் தராம அவைகளை புறம்பே தள்ளிவிட்டு அவர் முகத்தை நோக்கி பார்த்து ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருங்கள் அப்படின்னு அர்த்தம். என்ன அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரே ஒரு வார்த்தை தான், அது மூல பாஷையில் பார்த்து என்ன இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க. யாக்கோபு 1:21 கூட வாசிக்க பார்க்கலாம். 1:21.
ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தங்க. அப்புறம் இன்னொரு அர்த்தம் இருக்குது அதுக்கு, இன்னொரு விளக்கம் இருக்குது அதுக்கு. என்னன்னா, நமது கவலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினாரே அவைகள் மீது கவனம் செலுத்தி காத்திருங்கள். நம்ம ஆண்டவர் அவர் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதபடி, ஜெபிக்க கூடாதபடி நம்மை திசை திருப்பக்கூடிய சக்திகள் உலகத்தில் பாவங்கள் ஒரு பக்கம், நமது கவலைகள் ஒரு பக்கம். இப்போ ரெண்டு வசனத்தையும் ரெண்டு அர்த்தத்தையும் பாருங்க. பாவத்தை தள்ளிவிட்டு மற்றும் கவலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் முகத்தை நோக்கி பார்த்து எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே சிந்தையோடு ஒரே மனதோடு அவர் பதில் தருவார், நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருங்கள், ஜெபியுங்கள், உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த கால நேரத்தில் இப்போ நம்ம எதிர்பார்ப்போடு ஜெபிங்கள் அப்படின்னா நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பதற்கு இதிலிருந்து 3 வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். எப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருப்பது அதை பார்க்கணும். இப்போ எதிர்பார்ப்போடு ஜெபிங்கள்னு சொன்னோம். எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு அப்படி ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதிலை கண்டுபிடிக்கணுங்க. எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு அப்படின்னா இந்த செய்தியுடைய சாராம்சமே என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொன்னாரோ அதை செய்வார் என்று எதிர்பார்த்து காத்திருங்கள். சரிங்களா? என்ன கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்வார் என்று எதிர்பார்த்து ஜெபத்தில் காத்திருங்கள். ஜெபத்தில் எப்படி காத்திருக்கணுங்க? கர்த்தர் சொன்னதை செய்வார் என்று எதிர்பார்த்து காத்திருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அப்போஸ்தலர் 2:1-2 வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஸ்தோத்திரம். ஆதி அப்போஸ்தல நாட்களிலே அப்போஸ்தலர்கள் எருசலேமில் அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் தரித்திருந்தார்கள். ஏன் அப்படி ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் தரித்திருந்தார்கள் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் அவர் சொன்னது நிறைவேறும் என்று அதற்கு காத்திருந்தார்கள். இப்போ அப்போஸ்தலர் 1:14 கொஞ்சம் வாசிங்களேன். 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எருசலேமில் காத்திருக்கிறாங்க. எதுக்கு காத்திருந்தாங்க? ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை சொன்னதை செய்வார் என்று நம்பி விசுவாசித்து காத்திருந்தார்கள். சரிங்க, அவர் என்ன சொன்னார்? லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள், ஏனென்றால் பெந்தெகோஸ்தே நாள் என்று பரிசுத்த ஆவியை நான் அனுப்ப போகிறேன். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பலத்தை பெற்று உலகத்துக்குள்ள புறப்பட்டு போய் சாட்சியாயிருங்கள், எனக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று எருசலேமில் காத்திருந்த. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காகத்தான் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் காத்திருந்தார்கள். இதுக்கு அன்றைக்கு சொன்னாரே அதன்படி செய்வார் என்று விசுவாசத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு. இப்போ அதே நீ அப்போஸ்தலர் 1:5 பார்க்கிறோம். 1:5 வாசிங்களேன். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அதை தான் இங்க லூக்கா எழுதுறாரு.
அப்படி காத்திருந்த பொழுது பெந்தகோஸ்து அன்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியை கொடுத்து அவர்கள் அபிஷேகம் பெற்று வல்லமையை பெற்று புறப்பட்டு போய் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிசுக்கு சுவிசேஷித்து பிரசங்கித்து உலகத்தை தலைகளாய் மாற்றி போட்டார்கள் என்றார். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் சொன்னதை செய்வார் எதிர்பார்ப்போடு காத்திருந்து பெற்றுக்கொண்ட பிறகு நடக்குது. ஆகவே தான் சொன்ன உங்களுக்கு கத்திரி பிள்ளைகளே, இதை கேட்கிறவங்க ஜெபத்தில் இருக்கிறவங்க அவர் சொன்னதை செய்வார் என்று விசுவாசித்து பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி விசுவாசித்து ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். சொன்னதை செய்வார். அது வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், மனமாற மனிதன் அல்ல. பொய்யுரையாத தேவன். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கண்டிப்பாய் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில வார்த்தையை சொல்லுகிறேன். அவர் என்ன சொன்னார், அதுக்காக நம்ம காத்திருக்கிறோமா என்கிறத பார்க்கணுங்க. நம்பர் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்பட விரும்புகிறீர்களா? காத்திருங்கள் எதிர்பார்ப்போட. கர்த்தர் ரட்சிப்பை தருவார். சில பெற்றோர் பிள்ளைகள் ரட்சிப்புக்காக காத்திருப்பார்கள். சிலர் கூட ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூட அவர் காத்திருப்பார்கள். ஒருவேளை பெற்றோர் பிள்ளைகளுக்காகவோ கணவன் மனைவி பிள்ளைகளுக்காகவோ ரட்சிப்புக்காக காத்திருக்கீங்களா? நிச்சயமாய் அவர்களை கர்த்தர் ரட்சிப்பார். ஏன் என்று கேட்டால் அவர்தான் சொல்லியிருக்கிறார், நான் ரட்சிப்பேன் என்று. எங்க சொல்லிருக்காருங்க? சோத்திரம். நிறைய வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லலாம். மார்க்கு சுவிசேஷம் 16:16 முதல்ல வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ என்னை விசுவாசிக்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான். அவனை நான் பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, பழைய சுபாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து நான் மீட்டெடுப்பேன். அவனுக்கு விலையேறப்பட்ட ரட்சிப்பு நான் கொடுப்பேன். அவர்தான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். சரிங்க. இன்னொரு வசனம் பாருங்க. அந்த பிலிப்பு சிறைச்சாலைக்காரன் கேட்குறான், ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறான், என்ன செய்ய வேணும்? அப்போ பவுலஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்போஸ்தலர் 16:31 வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவரும் சொல்லியிருக்கிறார். பரிசுத்த பவுலடிகளும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அருமையான கத்திரி பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்காக, குடும்பத்துக்காக, நீங்கள் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமாய் கர்த்தர் சொல்கிறார், ஸ்தோத்திரம், அவர்களை ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரோமர் 10:9 வாசிங்கள. வசனம் ரொம்ப முக்கியங்க நமக்கு. இது கேட்கிற அருமையான கர்த்தர் எப்படி ரட்சிப்பு வருதுன்னு சொல்றேன் உங்களுக்கு. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்து மனுஷனுக்காக சிலுவைக்கு போய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எனக்காக இயேசு மரித்தார். என் பாவங்களுக்காக மரித்தார். பாவத்திலிருந்து என்னை மீட்பை கொடுப்பதற்கு, விமோசனத்தை கொடுப்பதற்கு, பரிகாரத்தை கொடுப்பதற்காகவே இயேசுவின் சிலுவை மரணம். ஆண்டவரே, அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி, ஆண்டவரே இந்த பாவின் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி, பாவியாகி என்னை நீதிமானாய் மாற்றக்கூடிய வல்லமை உமக்குத்தான் உண்டு சாமி. அதுக்காகத்தான் நீ உலகத்துக்கு வந்து மரித்தீர்களப்பா. உம்முடைய சிலுவை மரணம் என்பதே என்னை போன்ற பாவிகளை மீட்டெடுக்க, நீதிமானா மாற்றத்தான். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், என் நீதிமானா மாற்றும் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிற அத்தனை பேரையும் அவர் ரட்சிக்கிறார். இதுதாங்க சீக்ரெட். இதை கேட்குறவங்க இதுவரையிலும் ஒருவேளை ரட்சிப்பின் அனுபவம் பெறலைன்னா ஸ்தோத்திரம், நீங்கள் கண்டிப்பாக பெறணும். அப்படி ஜெபம் பண்ணுங்க. ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. நிறைய சொல்லலாம். ஒருவேளை சுத்திகரிப்புக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? ஒரு எதிர்பார்ப்போடு அந்த ஜெபத்தை ஏறிடுங்க, காத்துருங்க. இல்லையா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என் பிள்ளைகளை சுத்திகரியும், குடும்பத்தை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்துங்க சாமி, நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன் என்று ஒரு ஆவிக்குரியதாக வாஞ்ச வைராக்கம் உண்மையான தேவ பிள்ளை இருக்க வேண்டும்.
அப்படி சுத்திகரிப்புக்காக ஜெபித்தால் நிச்சயமாய் கர்த்தர் இப்பவே சுத்திகரித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி ஸ்தோத்திர நீதிமானாய் மாற்றுவார். இழந்து போன அந்த உறவை திரும்ப உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். ஸ்தோத்திரம். ஆக நம்ம ஜெபம் கேட்கப்படுறதுக்கு சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியங்க. ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் சங்கீதம் 66:18 என்ன சொல்லுது? அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடா. இருக்குதா இல்லையா உங்களுக்கு? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆண்டவர் எனக்கு செவி கொடா. ஆச்சுங்களா? அப்போ அதில் சுத்திகரிப்பு வேணுமே இல்லை நமக்கு. ஸ்தோத்திரம். ஆகவே கேட்குறவங்க சுத்திகரிப்பு விரும்புகிறீங்களா? ஜெபியுங்கள். ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபியுங்கள். கொடுத்தாரு விசுவாசியுங்கள். உங்களின் குடும்பத்தை சுத்திகரித்து சுத்தம் பண்ணுவா. அப்பதான் உங்க ஜெபம் கேட்கப்படும். ஏன் சார் ஜெபம் கேட்கப்படலை? நீங்கள் 1 யோவான் 3:21 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். நிறைய பேர் சொல்றதா கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐயோ இத்தனை வருஷமா ஜெபம் பண்றேங்க, ஜெபம் கேட்கப்படலைங்க, என்னென்னோ பண்ணி பார்த்துட்டுங்க, ஒன்றும் நடக்கலைங்க என்றெல்லாம் சொல்றதை கேள்விப்படுறோம். நீங்க வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 3:20-21. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காது. நம் இருதயம் நம்ம குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோமே. நாம் வேண்டிக் கொள்ளு, நாம ஜெபிப்பதை பெற்றுக் கொள்கிறோம். எப்பொழுது நம் இருதயம் நம்ம குற்றவாளி சொல்லப்படாது. அப்படி இருந்தால் தான் தைரியமா ஜெபம் பண்ண முடியும். நான் சுத்தமா இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்க, அத்தனை பரிசுத்தப்படுத்திருக்கிறான்னு அந்த தைரியம் நம்ம இருதயத்துக்கு இருந்தா தான் உங்க ஜெபத்துக்கு வல்லமை. சோத்திரம். அப்படிப்பட்ட ஜெபத்து உடனே பதில் கொடுப்பார். அப்படின்னா இந்த சுத்திகரிப்பு எவ்வளவு முக்கியங்க. அப்படி இது கேட்கிறவங்க இதெல்லாம் நமது ஜெபம் கேட்கப்படுவதற்கு தேவையான வார்த்தைகள், ரகசியங்கள். இப்போவே நீங்கள் உங்களை சுத்தம் பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, மனசாட்சியை சுத்தம் பண்ணுங்க. ஸோ உங்கள் ஜெபத்துக்கு கேட்ப ஆண்டவர் தமது ரத்தத்தினால கழுவி உங்களை சுத்தம் பண்ணி சோத்திர எல்லா தடைகளை விலக்கி உங்கள் ஜெபத்துக்கு கேட்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சோத்திரம். இப்படியே நிறைய சொல்ல. உங்களுக்கு ஒருவேளை அற்புதத்தை பெற விரும்புகிறீர்களா? நீங்க ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். விசுவாசமுள்ள ஜெபம் அற்புதத்தை கொண்டு வருகிறது. நீங்க இப்போ வாசித்த மார்க்கு சுவிசேஷம் 11:23 வாசிங்க. இதுக்கு முன்னே வாசம் சொல்றாரு பாருங்க. மார்க்கு 11:23. எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ விசுவாசத்தோடு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துக்கு போயின்னு சொன்னாலும் போகின்றார். அப்படின்னா மலை அப்படின்னு சொன்னா நம்ம கண்களில் பார்க்குற அந்த மலை இல்லைங்க. நான் முன்னேறக்கூடாதபடிக்கு நமக்கு ஆண்டவருக்கும் குறுக்கே நிற்கிற பாவங்களாகட்டும், நான் முன்னேறக்கூடாது இருக்கிற மனுஷ தடைகளாகட்டும், வியாதியாகட்டும், பலகீனமாகட்டும், சத்துருக்களாகட்டும், ஆக முன்னேறக்கூடாது இருக்கிற தடைகள், அதாங்க மலைகள். இப்போ அதை விலகணும்னா விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அற்புதத்தை செய்வேன் அவர் தான் சொல்லியிருக்கிறார். ஆகவே சொன்னேன், அவர் சொன்னதை செய்வார் என்று எதிர்பார்த்து காத்திருங்கள். அவர் தாங்க சொல்லியிருக்காரு. மார்க் 11:23. நீங்கள் மார்த்தாள் மரியாள் விஷயத்தை பாருங்க. லாசர் மரித்து விட்டான், ஆண்டவர் வந்துட்டார். இப்போ சோத்திரம். கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்றாரு. யோவான் 11 மார்த்தா சொல்கிற, ஆண்டவரே 4 நாளாச்சப்பா நாரி போகாம கர்த்தர் சொல், நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் அப்படின்னு சொல்றாருங்க. சோத்திரம். அவள் விசுவாசிக்கிறா. உடனே லாசர் வெளியே வார் சொல்ல, செத்தவன் 4 நாளாய் நாரி போன வெளியே வந்துட்டானே. அப்போ விசுவாசத்தோடு பண்ற ஜெபம், விசுவாசிக்கிறது, கர்த்தர் சொன்னது விசுவாசிக்கிறது என்று அது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இப்போ நீங்கள் கேட்கும்போதே ஆண்டவர் விசுவாசிங்கள். நீங்கள் ஒரு மகிமையை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நிறைய சொல்லலாம். ஒருவேளை ஞானத்தில் குறைவுள்ளராக இருக்கிறீங்களா? ஆக அவர் தான் சொல்லியிருக்கிறார், ஒருவன் ஞானத்தை குறைவுள்ளனா இருந்தால் யாவருக்கும் சமமாக கூட தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 1 நம்ம பார்க்குறோம். அதில் 5-6 வசனத்தில் இப்படி வேதம் சொல்லிக்கிறத அப்படி விசுவாசிங்க.
நிச்சயமா எதிர்பார்ப்போடு அப்படி ஜெபத்தோடு காத்திருங்க. உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பா. உங்கள் வீட்டை கட்டக்கூடிய, வியாபாரத்தை கட்டக்கூடிய, ஊழியத்தை கட்ட சகல ஞானத்தை கற்றுக் கொடுப்பா. ஆகவே சொன்ன அவர் சொன்னதை செய்வார் என்று சோத்திரம் விசுவாசித்து எதிர்பார்ப்போடு இருங்கள். அற்புதம் நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களை சுத்திகரிப்பார், ரட்சிப்பை அருளுவார். ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தை சொல்ல, சுகம் பெற விரும்புறீங்களா? அதுக்கும் கருத்து ஏராளமான வார்த்தை சொல்லிருக்காருங்க. ஒருவேளை வியாதி வேலைகளத்தோடு இருக்கலாம் நீங்கள் கேட்குறவங்க, இப்போ நீங்கள் விசுவாசிங்க. உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் கண்டு அற்புத சுகத்தை கொடுப்பார், அதிசய சுகத்தை கொடுப்பாருங்க. இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, சுகம் வேண்டும் விரும்புகிறீங்களா? ஸ்தோத்திரம். ஒரு விசுவாசத்தோடு வேத வசனத்தை ஆதாரமாக கொண்டு விசுவாசிங்க. கர்த்தர் இப்போவே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிச்சயமாக செய்வார். வேதம் என்ன சொல்லுதுங்க? ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவானது சுவிசேஷம் 4 அதிகாரம் 50-51. ஆண்ட சோகம் கொடுக்குறாரு பாருங்க, வார்த்தையை அனுப்பி. யோவான் 4:50-51. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். பார்த்தீங்களா? இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். பார்த்தீங்களா? அப்போ கர்த்தர் சொன்னதை செய்வார் என்று விசுவாசித்து காத்திருக்கும் பொழுது, புறப்பட்டு போகும் பொழுது எப்பேற்பட்ட வியாதியிலும் சுகம் கொடுப்பார்ன்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளுங்க. இன்னும் எவ்வளோ சொல்லட்டும், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அவர் சொன்ன வார்த்தை தானே, விசுவாசிங்க. எதுவும் சேதப்படுத்த விட மாட்டா. பில்லி சூனிய கட்டுகளோ, மந்திரவாதங்களோ, மாந்திரிகமோ ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. அவர் தான் சொல்லியிருக்காருங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, ஈஸ்வரன் கிறிஸ்தவம் இல்லை, அவர் தான் சொல்லியிருக்கார். அதை விசுவாசிங்கள். அவர் சொன்னதை செய்வார் என்று விசுவாசித்து காத்திருங்கள், ஜெபியுங்கள். சோத்திரம். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சோத்திரம். அவர் சுகத்தை கொடுப்பார், அற்புதத்தை செய்வார், சுத்திகரிப்பார், ரட்சிப்பை அருளுவார். ஒன்று உங்களுக்கு குறைவாக இருப்பதில்லை. ஒருவேளை பொருளாதாரத்தை குறைவாக இருக்கா உங்களுக்கு, ஏராளமான வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாருங்க. சோத்திரம். பிலிப்பியர் 4:19 என்ன சொல்லுது? குறைவெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார் இல்லையா? அவர் அதெல்லாம், அந்த வார்த்தைகள்லாம் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது. ஒருவேளை குறைபாடு இருக்கலாம், நீங்கள் ஒரு காலத்து நல்லா இருந்து எல்லாத்தையும் இழந்திருக்கலாம், வெறுமையாக இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவர் விசுவாசிங்க. அவர் தான் சொல்லியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் பண்டசாலை ஒருபோது வற்றி போவதில்லை. மல்கியா 3:10 சொல்லுகிறது, வானத்தின் பலனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிரியப்போம். அவர் தானே சொல்லியிருக்காரு. அதை நம்புங்கள். அவர் சொன்னதை செய்வார்னு விசுவாசத்தோடு ஜெபத்தில் வைங்க, ஜெபத்தோடு காத்துருங்க. பொருளாதாரத்தில் ஒரு குறை அப்பா வைக்க மாட்டாருங்க. நிச்சயமாய் ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரம்ப. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து அடுத்து குறிப்பு பாவம். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 9-10. கேட்க கத்திரி பிள்ளைகளே, உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறா. வெறுமையாக இருக்கலாம், நீங்கள் ஜீரோவாக இருக்கலாம், நீங்கள் ஒரு காலத்து நல்லா இருந்து எல்லாத்தையும் எழுந்திருக்கலாம். நீங்கள் இன்றைக்கு உங்கள் நிலைமை உங்களுக்கு பரிதாபமாக இருக்கலாம். கர்த்தர் சொல்கிற வார்த்தையை வாசிக்கிற, கேளுங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் பொருளாதாரத்தில் நிறைவுள்ளவர்களாய் மாற்றுவார். நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே, இந்த 3ஆம் தேதியிலே, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் சொல்கிறாருங்க, உங்கள் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நான் சொன்ன அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஒரு குறை இருக்காது. ஜெபத்தில் நீங்கள் தரிச்சிருங்கள், எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எதிர்பார்ப்போடு ஜெபித்தார். 2வது குறிப்பு, கர்த்தர் அவர் காலத்தில் செய்வார் என்று எதிர்பார்த்து காத்திருங்கள். கர்த்தர் அவர் காலத்தில் செய்வார் என்று எதிர்பார்த்து காத்திருங்கள். சோத்திரம். என்ன சொன்னாரோ அதை செய்வார் என்று எதிர்பார்த்து காத்துங்க பார்த்தோம். 2வது, அவர் காலத்தில் அவர் செய்வார் என்று காத்திருங்கள். வாசிக்கலாமா? ஆதியாம் 18:10. அப்பொழுது அவர், ஒரு உட்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள். இப்போ 2 தூதர்கள் அவர்களோடு ஆண்டவரும் சோதோம் குமாரா பட்டணத்துக்கு போகிற வழியில் ஆபிரகாம் குடும்பத்தை சந்திக்கிறார். 19 அதிகாரம் சோதோம் குமார அழிவு.
அங்கே போவதற்கு முன்பு ஆபிரகாமை சந்தித்துட்டு போகிறார். போகும்போது சொல்கிறார் பாருங்க, அடுத்த உற்பத்தி கால திட்டத்திலே உனக்கு ஒரு குமாரன் இருப்பான் சாராளுக்கு. அடுத்த உற்பத்தி கால திட்டம்னா குழந்தை உலகத்தில் பிறப்பதற்கு 1 வருஷ காலமாகிறது. அதைத்தான் சொல்கிறாருங்க. 1 வருஷத்தில் உனக்கு குழந்தை. அப்போது இவங்களுக்கு வயது சென்றவர்களாக இருந்தார்கள் ஆபிரகாமும் சாராளும். சரீரம் செத்த நிலையில் ஆபிரகாம், கர்ப்பம் செத்த நிலைமையில் சாராள். ஆகவே அடுத்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பாக்கி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இவங்க நம்பலை. சாரா நகைக்கிறார். அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாருங்க, தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ அப்படி சொல்கிறாருங்க. இப்போ அவரால் ஆகாத ஒன்றும் இல்லை, எல்லாம் அவரால் ஆகும். ஆகவே விசுவாசிங்க அப்படி சொல்கிறாருங்க. நல்லா கவனிக்கணுங்க. ஆரம்பத்தில் ஆபிரகாம் சாராலும் நகைச்சாலும், ஆனால் பிறகு அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். அவர் காலத்தில் அவர் செய்வார், தவறமாட்டார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். எங்க இருக்குது? நீங்கள் ரோமர் 4ஆம் அதிகாரமும் எபிரேயர் 11:11 கண்டிப்பாக வாசிக்கணுங்க. இப்போ ரோமர் 4 நீங்கள் 18 வாசிங்க பார்க்கலாம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பாத்தீங்களா? அப்ப என்ன விசுவாசிக்கிறாரு? எத்தனை வயசானாலும் சரி, சரீரம் செத்து போனாலும் சரி, கர்த்தர் சொன்ன காலத்திலே, குறிப்பிட்ட காலத்தில் அது நிறைவேறும் என்று ஆபிரகாம் விசுவாசித்து பலனடைந்து சோத்திரம் புத்திர பாக்கியத்தை பெற்றார். இப்போ அங்கே நகைத்த சாராள் அதன் பிறகு விசுவாசத்துக்கு வந்துட்டார். இப்போ அந்த அம்மாவோட விசுவாசம் பாருங்க, எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் தமது காலத்தில் என்னை சந்திப்பார், என் கர்ப்பத்தை பலப்படுத்துவார், வாக்குத்தத்தம் பண்ணினது போல புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் என்று சாராள் விசுவாசித்து கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். கர்த்தர் சொன்னதான் ஏற்ற காலத்தில் நிறைவேறும் என்று விசுவாசித்தாங்க 2 பேருங்க. கரெக்டாக பாருங்க, ஆபிரகாமுக்கு 100வது வயசு, சாராளுக்கு 90வது வயசு. ஸ்தோத்திரம். ஈசாக்கை கொடுத்து கனம் பண்ணினார். பார்த்தீங்களா? அப்போ கத்திரி பிள்ளைகளே, அவர் காலத்தில் அவர் செய்வார் என்று விசுவாசித்து எதிர்பார்ப்போடு ஜெபத்தில் இருங்க. நீங்கள் பல விஷயத்துக்காக காத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கலாம், திருமணத்துக்காகவோ அல்ல சில தடைகள் விலகுவதற்காகவோ பல நிலைகளிலே நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறாருங்க. ஸ்தோத்திரம். அவர் யாருன்னா அவர் காலத்தில் அவர் செயல்படுகிற தேவன். அதை விசுவாசித்து எதிர்பார்ப்போடு இருங்கள். இந்த ஆபிரகாம் விஷயத்தில் இன்னொரு காரியத்தை நான் சொல்லணும் உங்களுக்கு. என்னன்னா பாருங்க, காலங்கள் அவர் காலத்தில் அவர் செயல்படுகிற தேவங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ங்க இது. நீங்கள் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரமும் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்து இடையில பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 அதிகாரத்தை வாசித்து பாருங்க, கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் இடைப்பட்ட காலங்கள். 13 வருஷம். 16ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது, 17 நடக்குதுங்க. இந்த 13 வருஷத்தில் ஆபிரகாமோடு கர்த்தர் பேசவே இல்லை. ஏன்னா 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை கேளாமல் சாராள் வார்த்தையை கேட்டு ஆகாரம் சேர்த்து கொண்டா இஸ்மவேல் வந்துட்டாங்க. இஸ்மவேல் வந்து விட்டான். ஆண்டவருக்கு அது துக்கம். மாம்சத்துக்குரியவன் இஸ்ரவேல் வந்து விட்டான். ஆகவே 13 வருஷம் பேசலைங்க. ஆனால் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, 99 வயதான பொழுது ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இப்போ 13 வருஷம் அமைதியா இருந்த தெய்வம் இப்போ ஆபிரகாமுக்கு 99 வயதான பொழுது அவரா வந்து பேசுறாருங்க. ஏன்?
ஆபிரகாமை ஆசீர்வதிக்கக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. 100வது வயதிலே ஆபிரகாமை ஆசீர்வதித்து புத்திர பாக்கியத்தை கொடுத்து தேவ திட்டம், தேவ சித்தங்க. அந்த காலம், அவருடைய காலம் நெருங்கி விட்டதுனால 13 வருஷத்துக்கு முடிவு கட்டிட்டு அவரே வந்துட்டாருங்க. வந்து எனக்கு முன்பாக இனி உத்தமமாய் நடந்து கொண்டு என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்து புத்திர பாக்கியத்தை கொடுத்தார். பார்த்தீங்களா? காலங்கள் நிறைவேறும் பொழுது அந்த காலத்தில் அற்புதம் செய்கிற தெய்வம் ஆண்டவர் இயேசு. இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளை, பதில் வரலையா? உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவருக்கு ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் நெருங்கி விட்டதுக்காக விசுவாசிங்க. அந்த காலத்தில் தப்பாது. ஒரு நிமிஷம் பிந்தி வரமாட்டார், முந்தி வரமாட்டார். அதோடு இன்னொன்று சேர்த்துக்கணும், ஒருபோதும் ஆண்டவர் தவறே செய்ய மாட்டார். தவறு செய்யாத தெய்வம். சில நினைக்கலாம், ஒருவேளை கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனை இருக்கலாம். புதுசாக கல்யாணம் ஆனவங்க நினைக்கலாம், நீங்கள் இது தவறாக கல்யாணம் நடந்து விட்டதோ, தவறான தீர்மானம் பண்ணிவிட்டோமோ என்னெல்லாம் நினைக்கலாம். பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒருவேளை அப்படி இருக்கலாம். சொந்து போகாதீங்க. ஸ்தோத்திரம். ஒருவேளை ஜபத்துக்கு பதிலே வரலையா? பயப்படாதிருங்க, காத்திருங்கள். ஸ்தோத்திரம். ஜபத்துக்கு நிச்சயமாய் பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அவர் தப்பே செய்ய மாட்டார். ஒருவேளை நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர் உங்கள் தேவ பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் வேதம் முழுவதும் பாருங்கள். நமது ஆண்டவர் யாருன்னா, காலங்களின் அடிப்படையிலே செயல்படுகிற தேவன். இந்த கேட்குறவங்க நல்லா விசுவாசிக்கணுங்க. ஏன் பதில் வரல, எப்போ வரும், இல்லை அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தங்களோடு பேசுகிறாருங்க. அவர்களை ஆசீர்வதிக்க ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அது விசுவாசிங்க. இப்போ வாசிங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1 வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்படியே, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொள்ள ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம். அப்படி தொடர்ந்து வாசித்து பாருங்க. நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் சொல்றாருங்க. இதை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், ஜபத்தில் தரித்திருக்கிறவங்க, ஜபத்தில் காத்திருக்கிறவங்க, எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவங்களோடு கர்த்தர் பேசுகிறார். அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. அப்படின்னா எப்பொழுதுமே தேவ ஜனம் அழுது கொண்டே இருக்க விட மாட்டார். கவனிக்கணுங்க. என் வாழ்க்கை எப்பவுமே அழுகத்தானா? என் வாழ்க்கை எப்பவுமே கண்ணீர் தானா? என் வாழ்க்கை எப்பவுமே புலம்பல் தானா? எனக்கு மாற்றமே இல்லையா என்று கலங்கி இருக்கலாம். கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு, ஸ்தோத்திரம், நமது ஆண்டவர் யாருன்னா எப்பொழுதுமே அழுது கொண்டிருக்க விட மாட்டார். நிச்சயமாய் நீ நகைக்கக்கூடிய ஒரு காலத்தை, சந்தோஷப்படக்கூடிய காலத்தை கர்த்தர் தருவார். உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்ற பண்ணுவார். ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கின் அனுபவம் மாறிவிடும், அழுகையின் காரியங்கள் மாறிவிடும். நீங்கள் சிரிக்கிற, நகைக்கிற, சந்தோஷப்பட ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜெபியுங்கள், எதிர்பார்ப்போடு ஜெபியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் அதை தருவார். ஹல்லேலூயா. இப்போ நமது ஆண்டவர் யாரு? காலங்களின் அடிப்படை செயல்படுகிறவன். சங்கீதம் 31:15 கூட வாசிங்க பார்க்கலாம். அருமையான ஒரு வார்த்தைங்க. இதெல்லாம் கேட்குறவங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தை. இது அப்படியே நம்புங்க. ஸ்தோத்திரம். 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். என்ன அர்த்தம் அதுக்கு? என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சொன்னால், சகல காலங்களையும் அவர் ஆளுகை செய்கிறார். அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. நீங்க பேசலாம், ஐயோ சூழ்நிலை பயங்கரமா இருக்கிறது, அதோடைய கதை முடிஞ்சது, அடிந்தது, பெரிய சூறாவளியை சிக்கிக்கொண்டு என்னாகுமோ ஏதாகுமோ என்று கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், சீசர்கள் சூறாவளி சிக்கினது உண்மைத்தான். ஆனால் எல்லா சூறாவளியும் ஆக எதிரான சூழ்நிலை கர்த்தர் கையில் எடுத்தார். அவர் கையில் ஆளுகை இருந்தது. எழுந்து நின்று இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன பொழுது காற்றும் கடலும் சூறாவளியும் பெட்டி பாம்பு போல படுத்து விட்டது. படகுல மிகுந்த சமாதானம் உண்டாயிற்று. இருக்குதா இல்லையா உங்களுக்கு? ஒருவேளை இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, எல்லாம் என் கைக்கு மீறி போய்விட்டது, தலைக்கு மீறி போய்விட்டது, இன்னி இருந்து என்ன பிரயோஜனம் நினைக்காதீங்க.
காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவர் கரத்தை மீறி செயல்படுவதற்கு சூழ்நிலைக்கோ பிரச்சனைக்கோ பிசாசுக்கோ இடமே இல்லைங்க. சகல கண்ட்ரோல் அவர் கையில் இருக்கிறது. அதான் அந்த வார்த்தைங்க. இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி காலங்களின் அடிப்படை செய்கிற தேவன். நீங்கள் 1 பேதுரு 5:6 ஸ்தோத்திரம், ஏற்ற காலத்தில் அவர்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். ஆகவே உங்களை உயர்த்துவதற்கு ஏற்ற காலம் இருக்கிறது. அந்த காலத்தில் நிச்சயமாக உயர்த்துவார். அதுவரை அவர் கரத்தில் அடங்கியிருங்கள். ஸ்தோத்திரம், முறுமுறுக்காதீங்க, தற்கொலை எண்ணம் வேண்டாம், இந்த குடும்பம் உருப்படாதுன்னு சொல்லாதீங்க, பிரிஞ்சே போயிடுவோம் அப்படி கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகாதீங்க. கவனத்தோடு இருங்க. அவர் காலத்தில் ஒன்றும் தப்பாது. அந்த காலத்தில் வந்து உங்களை சந்திப்பார், ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பம், உங்கள் பிஸ்னஸ் கட்டப்படும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில ஊழியக்காரர் கூட நான் சொல்லுகிறேன், இவ்வளோ பிரயாசப்பட்டுட்டு இந்த ஏரியாவில் ஒன்றும் நடக்கலை, இதை மூடிடலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் இருங்க, எதிர்பார்ப்போடு காத்திருங்க. அந்த காலத்தில் செய்வார்னு காத்திருங்கள். நிச்சயமாக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் பாருங்கள், வேதம் திட்டமாக சொல்கிறது. கலாத்தியர் 4:5 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து குறித்த காலத்தில் வந்து பிறந்தார். இதெல்லாம் மனசில் வச்சுக்கணுங்க. குறித்த காலத்தில் இயேசு பிறந்தார். ரோமர் 5:6 வாசித்து பாருங்க, குறித்த காலத்தில் இயேசு மரித்தார். 2 பேதுரு 3:9 வாசிங்க, குறித்த காலத்திலே வரப்போகிறார். இப்போ ஆண்டவர் காலங்கள் அடிப்படை செயல்படுகிற தேவன்னா, அவர் வந்து பிறந்ததும் குறித்த காலத்தில், மரித்ததும் குறித்த காலத்தில், மறுபடி வரப்போதும் குறித்த காலத்தில்னா, காலங்களின் அடிப்படையில் செயல்படுகிற தேவன் உங்கள் ஜபத்துக்கு அதிர்தின் காலத்தில் பதில் கொடுப்பார். எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, யோசேப்பு 30வது வயதில் எகிப்து தேசத்துக்கு பிரதம மந்திரி ஆக வேண்டும் என்று அவர் குறித்த காலம். அந்த யோசேப்பும் 13 வருஷம் காத்திருந்தாருங்க. 17 வயசில் போகிறார் எகிப்துக்கு, 30வது வயதில் பிரதம மந்திரி எகிப்து தேசத்துக்கு 13 வருஷங்க. ஸ்தோத்திரம். இந்த 30வது வயதில் அவரை உயர்த்தணும்னு அந்த காலம் வந்த பிறகு கர்த்தர் எப்படி செயல்படுறார் பார்த்தீங்களா? அந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பாருங்க. நீங்கள் ஸ்தோத்திரம், மறந்து போன பானபாத்திரக்காரனுக்கு நினைப்பூட்டுறாருங்க. ஸ்தோத்திரம், பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுக்குறாருங்க. அப்போ இவன் அந்த நேரத்தில் பார்த்து யோசேப்பு குறித்து பேசுகிறாங்க. யோசேப்பு கூட்டு வர சொல்கிறாருங்க. ஆண்டவர் அந்த நேரத்தில் பாருங்க, யோசேப்பு ஞானத்தை கொடுக்குறார், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறாருங்க. எல்லாம் டக்கு 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 நடக்குது பாருங்க. அன்னைக்கு எகிப்து தேசத்துக்கு பிரதம மந்திரி சார், நேற்று ஜெயில் கைதி, இன்னைக்கு பார்த்தா பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தை உட்காந்துருக்காரு. இப்போ காலங்கள் வரும் பொழுது கர்த்தர் அவசரப்படுவாருங்க அதை நிறைவேற்றுவதற்கு. ஒரு நிமிஷமும் தப்ப மாட்டார், பின்தங்கி வரமாட்டார், முன்னே வரமாட்டார். ஆரம்பத்தில் சொன்னேன், உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். விசுவாசிங்கள், ஏற்ற காலத்தில் நடக்கும். ஜபத்தை விட்டுறாதீங்க, எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். ஸ்தோத்திரம், அந்த காலத்தில் அவர் செய்வார். இன்னும் எவ்வளோ சொல்லட்டும் உங்களுக்கு. இயேசுநாதர் உலகத்தில் வந்து பெத்லகேமிலே பிறக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். ஏன்னு கேட்டால் மீகா சொல்கிறார். மீகா 5:2 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். மீகா 5:2. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆழப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே வந்து பிறக்க வேண்டும் என்பது பிதாவின் திட்டம். அவர் பிறக்கிறதுக்கு முன்பு 600 வருஷம் முன்னாடி சொல்றார் மீகா. இப்படி தேவத்திட்டிருக்கிறார் இருக்கும் பொழுது நீங்கள் வாசித்து பாருங்க, யோசேப்பும் மரியாளும் அவர்கள் நாசரேத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டு உலகத்தை வந்து பிறக்க வேண்டிய நேரம் வந்து விட்ட பொழுது ஆண்டவர் எப்படி செயல்படுறார் பாருங்க. அன்றைக்கு ஆண்டு அகுஸ்து ராயனுக்கு ஒரு சிந்தையை கொடுக்கிறார். குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும், அவங்க ஊருக்கு போங்க. இந்த கட்டளை வந்த பிறகு யோசேப்பு மரியாள் தங்கள் சொந்த ஊராகிய தாவீது பெத்லகேமுக்கு வந்தார்கள். வந்த பொழுது சத்திரத்தில், தாவீது கட்டியிருந்த அந்த சத்திரத்தில், அது புராதன சின்னமாக வைக்கப்படும் அந்த சத்திரத்தில் இயேசு பிறந்தார்னா, ஓ தாவீதின் குமாரனாகிய இயேசு பெத்லகேம் பிறக்க வேண்டும் என்ற தேவத்திட்டத்தை எப்படி நிறைவேற்றார்? அதுக்காக அகுஸ்துராயனுக்கு ஒரு புத்தியை கொடுத்து சட்டத்தை போட்டு செய்கிறாருன்னா, காலங்கள் நிறைவேறும் போது யாரும் அவரை தடுக்க முடியாதுங்க.
ஆகவே இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வதிக்க ஒரு காலத்தை வைத்திருப்பாரானால் சோத்திரம். அந்த காலத்து நிச்சயமா நடக்கும். அதை தடை செய்ய யாருக்கு அதிகாரம் அல்ல. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், ஜெபத்தில் எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். அவர் காலத்தில் அவர் செய்வார். ஓகே, மூன்றாவது எதிர்பார்ப்போடு ஜெபத்தில் காத்திருங்க தலைப்பில் பார்த்துட்டு வரோம். மூன்றாவது, கர்த்தர் யாருக்கு சொன்னாரோ அதை அவர்களுக்கு செய்வார்னு எதிர்பார்த்திருங்கள். இப்போ முதல்ல பார்த்தோம் என்ன சொன்னாரோ அதை செய்வார்னு எதிர்பார்த்திருங்க. ரெண்டாவது பார்த்தோம் அவர் காலத்தில் அதை செய்வார் என்று எதிர்பார்த்து காத்திருங்கள். இப்போ யாருக்கு சொன்னாரோ அவர்களுக்கு செய்வார் என்று எதிர்பார்த்து காத்திருங்கள். இல்லையா? அருமையான வார்த்தைங்க அதெல்லாம். இப்போ வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்றாருங்க ஆண்டவர். உங்களை, உங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பேன், செழிப்பை கொடுப்பேன், நான் ஒரு எழுப்புதலை தருவேன். எப்பொழுது? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தால் அப்பொழுது நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அதில் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், இந்த வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணுங்க. அப்போ யாருக்கு சொன்னார் அவர்களுக்கு அதை செய்வார். எதிர்பார்ப்போடு காத்திருக்கணும். யாருக்கு சொன்னாருங்க? அவருடைய ஜனங்களுக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பில் வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவர் ஏன் ஆசீர்வதிக்கலை? யார் ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, என் நாம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களுக்கு நான் சேமத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் தாழ்த்தும் பொழுது. அப்போ நாம் அவருடைய ஜனமாக இருக்கணும். இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அவருடைய ஜனந்தானா, அவருடைய பிள்ளைகள் தானா அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி அந்த இடத்த சரி பண்ணி அவர் பிள்ளையா ஜனமாக மாறிட்டா ஸ்தோத்திரம், சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதங்கள்லாம் உங்கள் மேலே வந்து பலிக்கும். ஒருவேளை நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருந்து ஜனமாக இருந்து விலகி போயிருந்தா, நீங்கள் இளையகுமாரன் திரும்பி வந்தது போல் இன்றைக்கு திரும்புங்கள். அவன் மகன்தான். நல்லா கவனிக்கணுங்க. இளையகுமார் ஓமை பார்த்தீங்கன்னா, அவன் தகப்பனோட தூரதேசத்துக்கு போயிட்டான். தூரதேசத்துக்கு போனாலும் சரி அவன் மகன்தான் இல்லைங்களா? அதே போல் ஒருவேளை நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து பல வருஷம் ஆவிக்கிற அனுபவத்தில் இருந்து ஏதோ சில சந்தர்ப்ப சூழ்நிலை தூரமாக போயிருந்தா ஸ்தோத்திரம், கர்த்தர் இந்த உறவு தகப்ப மகன் உறவு மாறவே மாறாது. அந்த உறுதியிலே இளையகுமார் வந்தது போல வாங்க ஆண்டவரை தேடி. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக மாறட்டும். உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பா. இப்போது பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து என் ஜனங்கள் இந்த வார்த்தையை நம்ம வைத்து ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், அதை அறிந்து நாம் அவர் ஜனமாக இருக்கிறோமா பிள்ளைகளாக இருக்கிறோமா என்று பார்த்து அந்த இடத்த சரி பண்ணுங்க. தேவனுடைய ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். ஒரு குறையும் அப்பா வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. சரிங்க, இந்த இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். ரொம்ப அருமையான ஒரு இடம் இருக்குங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7-8 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகம் 3:7-8. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் எகிப்திலே இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டுகிற நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். என் ஜனம் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவங்க கூக்குரலை நான் கேட்கிறேன். அவங்களுடைய ஒடுக்கப்படுதலாம் நான் பார்க்கிறேன். என்ன பண்றாரு பாருங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கி நான் வந்திருக்கிறேன். என் ஜனம் இஸ்ரவேல் ஜனம் எகிப்து தேசத்திலே பார்வை நிமித்தம் ஒடுக்கப்படுகிறத பார்க்கிறேன். அவங்க கூக்குரல் ஜெபத்தை நான் கேட்கிறேன். சோத்திரம், அவர்களை அங்கிருந்து விடுவித்து
நான் வாக்குத்தத்தம் பண்ணின ப்ராமிஸ்டு லேண்ட், கானான் தேசத்தில் கொண்டு போய் வைக்கும்படி நான் இறங்கி வந்திருக்கிறேன். ஆண்டவர் தமது ஜனத்தின் மேலே எத்தனை வைராக்கியம் பாருங்க. அவங்க படுகிற வேதனைகளை, கண்ணீர் அவரால் சகிக்க முடியலைங்க. அவரே பரலோகத்திலிருந்து இறங்கி வர்றாருன்னா எத்தனை அற்புதமான தெய்வம். இதை கேட்டுக்கொண்ட கத்திரி பிள்ளைகளே சோத்திரம். நீங்கள் கத்திரி பிள்ளைகளாக அவர் ஜனமாக இருந்துட்டா சோத்து உங்கள் படுகிற வேதனைகள், கண்ணீர் கூக்குரல் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாருங்க. அவர் இறங்கி வந்து நீங்கள் இருக்கிற இடத்துக்கு இறங்கி வந்து உங்களை விடுவித்து ஆசீர்வதிக்கிற வல்ல தெய்வம் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. சரிங்க, என் ஜனங்கள் சொல்லிட்டாரா? சரி, இந்த என் ஜனங்க இந்த உறவு எப்போ வருது? அதில் ஒரு ஆவிக்கு அர்த்தம் இருக்குது, அதை கவனிக்கணும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனம். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது தான் அங்கே தாங்க அந்த என் ஜனன்ற உறவு ஆரம்பிக்குதுங்க. ஆதியாகமம் 17:7-8. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் என்ற உறவு எங்கே உண்டாகுதுன்னா ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? சரீரத்தில் செய்த விருத்த சேதனம். அந்த விருத்த சேதனத்தின் மூலம் ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை. இப்போ சொல்கிறாருங்க, அப்படி விருத்த சேதனம் பண்ணப்படுகிற அத்தனை பேரும் அவர்கள் என் ஜனங்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்கிற அந்த உறவை உடன்படிக்கை அங்கே தான் ஏற்படுத்துகிறார். அந்நில இருந்து ஆபிரகாமின் சந்ததி அத்தனை பேரும் அவருடைய ஜனம், அவர்களுக்கு அவரே தேவனாயிருக்கிறார். யாத்திரம் 19 வாசித்து பாருங்க. நீங்கள் சீனாய் மலை அடிவாரத்தில் தான் பிரமாணங்களை கொடுத்து ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை உறுதி பண்ணுறாருங்க. அன்னிலிருந்து ஆசரிப்பு கூடாரத்தை வைத்து பலிகளை ஏற்படுத்தி ஆசாரிகளை கொடுத்து அவரே அங்கே ஷெக்கினா மகிமையை வாசம் பண்ணி தம்முடைய ஜனம், அவர் அவருடைய தெய்வம் என்று அவர்களை நடத்த ஆரம்பிக்கிறார். இப்படி தாங்க ஆண்டவருக்கு அந்த உறவு ஆரம்பிக்குது. இப்போ சொல்கிறார் பாருங்க அந்த ஜனத்தை குறித்து. யாத்திராகமம் 19:5-6 வாசிங்கள. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். பார்த்தீங்களா? அப்படி அந்த ஜனத்தை என் ஜனம் என்று பூலோகத்திலேயே அந்த ஜனத்தை விசேஷ ஜாதியா பார்க்கிறாருங்க. இது அப்படியே மனசுல வைங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படியே புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் யார் அவருடைய ஜனம்? நாமெல்லாம் யூதர்கள் அல்ல, நம்மெல்லாம் புறஜாதியிலிருந்து வந்தவர்கள். ஆனால் எப்படி அவருடைய பிள்ளையாக மாறணும்? எப்பொழுது அவர் நமது தெய்வமாக நாம் ஒரு ஜனமாக மாறணும்னு கேட்டிங்கன்னா, என்னைக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிறோமோ அன்று முதல் நாம் ஒரு பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:12 வசனம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். எப்போ ரட்சிப்பின் அனுபவத்தை ஒரு தேவ பிள்ளை என்றைக்கு பெறுகிறார்களோ அன்று முதல் நமது தகப்பன் இயேசு நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் விருத்த சேதனங்கிற வெளிப்பிரகாரமான அடையாளம் தான் உடன்படிக்கை. அதுதான் ஆதாரம். விருத்த சேதனம் பண்ணப்படுது சரீரத்தில் செய்யப்படுகிற வெளிப்பிரகாரமான அடையாளம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் சரீர பிரகாரமான வெளியரங்கம் அடையாளம் அல்ல, இருதயத்தில் உண்டாகிற அடையாளம். அதுதாங்க ரட்சிப்பு. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும், அது எந்த ஜாதி கோலம் கோத்திரம் உயர்ந்த எந்த ஜாதி எந்த ஒரு பட்டணமோ தேசமோ கணக்கு இல்லை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். இது இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை வசனத்துக்கு நான் சொல்லணுங்க. ஸ்தோத்திரம். உள்ளத்தில் யூதனானவனே யூதன் அப்படின்னா இருதயம் தான் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதுக்கு அடையாளமாகிய பிதா குமார் பரிசுத்தாவின் நாமம் ஞானஸ்தானம் பெற்ற அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். அவருடைய பிள்ளைகளுக்குத்தான் அவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதுதான் வாஸ்தவம். என் ஜனங்கள்
தங்களை தாழ்த்தி விண்ணப்பிக்கும் பொழுது தேசத்துக்கு சேமத்தை. வேதம் முழுவதும் என் ஜனங்கள் நான் அளிக்க நம்பினால் திருப்தி ஆவார்கள், வருத்தப்பட்டு பாரசுமர்களா எண்ணத்தில் வாருங்கள், நாங்கள் இழைப்பார். யார் சொல்கிறார்? அவருடைய பிள்ளைகளை சொல்கிறாருங்க இல்லையா? பிலிப்பியர் 4:19 குறைவெல்லாம் நிறைவாக்குவேன். யாருக்கு சொல்கிறாருங்க? அவருடைய பிள்ளைகளுக்கு. ஆக இது கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே சோத்திரம். அப்படி அந்த அனுபவம் இல்லாதவர்கள் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக மாறணும், அவரை ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளை மாறணும். தூரமாக போனாங்க, மறுபடியும் வந்துடுங்க, பிள்ளைகள் அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து விருத்தசேதனம் அடையாளம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தாவே ஒரு அடையாளமாக முத்திரையா நீங்கள் ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணலாமா? சோத்திரம். என்ன அருமையான வார்த்தைங்க. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக பார்க்கணுங்க. நம்ம இந்த உறுதி நமக்கு இருந்து விட்டால் கர்த்தர் நீங்கள் சொல்கிறாருங்க, யாருக்கு செய்வேன்னு சொன்னால் அவர்களுக்கு செய்வார். அப்போ காத்திருக்கணும். யாருக்கு? அவருடைய பிள்ளைகளுக்கு. இப்போ அந்த அடையாளத்தை பாருங்கள். எபேசியர் 1:13 அதே 4:30 வாசிங்க பார்க்கலாம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலம் விருத்தசேதனம் தான் முத்திரை. புதிய ஏற்பாடத்தில் இருதயத்தில் போடப்படுகிற பரிசுத்தாவின் முத்திரை. அது 4:30 கூட வாசிங்களேன். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். பார்த்தீங்களா? இருதயத்தில் உண்டாகிற அடையாளங்கள், இருதயத்தில் உண்டாகிற விருத்தசேதனம், உள்ளத்தில் உண்டாகிற யூதன், இப்படி அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிற, விசுவாசத்தில் மாறுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறை வைக்க மாட்டாருங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்ன வார்த்தை உங்களுக்கு அப்படியே சொந்தமாக இருக்கும். நீங்கள் வெட்கப்பட்டு போக கத்த விடமாட்டா. வேதம் சொல்கிறது, மல்கியா வாசித்து பாருங்க, அவருடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே என்றால் இயேசு வரப்போகிறார். யாரை சேர்க்க போகிறார்? அவர் சம்பத்தை, அவருடைய பிள்ளைகளை தான் சேர்க்க போகிறார். ஆகவே வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற காலம்லாம் ஒரு குறை வைக்க மாட்டா, வெட்கப்பட்டு போக விடமாட்டா. உங்கள் ஜபங்கள் கேட்கப்படும். விசுவாசத்தை கத்த கனம் பண்ணுவா. இதை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் எதிர்பார்ப்பை கத்த நிச்சயமாய் நிறைவேற்றுவார். பயப்படாதீங்க, உங்கள் ஜபங்கள் கேட்கப்படும். விசுவாசத்தை கத்த கனம் பண்ணுவா. ஒரு குறை இல்லாமல் கத்த நடத்துவார். ஹல்லேலூயா. ஓ, இந்த வசனத்தில் தான் எத்தனை ஆழமான வார்த்தைகள் இருக்குதுங்க. மார்க் 11:24 எவ்வளோ முக்கியமான வார்த்தை பார்த்தீங்களா? கர்த்தர் சொன்னதை செய்வார் என்று எதிர்பார்த்திருங்கள். அவர் காலத்தில் செய்வார் என்று எதிர்பார்த்திருங்கள். மூன்றாவது, அவருடைய பிள்ளைகளுக்கு அதை செய்வார் என்று எதிர்பார்த்திருங்கள். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்கள கர்த்தர் கைவிடவே மாட்டா. நிச்சயமாக ஜெபம் கேட்கப்படும். ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்ட இந்த வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபத்தில் பிள்ளைகள் காத்திருக்கட்டும் சுவாமி. அவர் ஜெபத்தை கேட்டு அவர்களை ஆசீர்வாதம், எல்லா மாலைகளெல்லாம் விலகி போகட்டும். உங்கள் நாம மகிமைப்படுவதா இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.